2026 வந்தாச்சுங்க. இந்த வருஷத்துக்குள்ளயாச்சும் எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடு வாங்கிடணும்னு நெறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே கோயம்புத்தூர்ல நல்ல ஒரு மெயினான லொகேஷன்ல சென்டருங்க. நீங்க சரவணம்பட்டியிலேருந்து வந்துக்கலாம், இல்ல சத்தி ரோட் கோயில்பாளையத்துலேருந்து வந்துக்கலாம், துடிலூர்லேருந்து வந்துக்கலாம், நரசநாயக்கபாளையம், பெண்ணகன்பாளையம் இந்த லொகேஷன்லாம் வந்துக்கலாம். நல்ல ஒரு சென்டர்லயே பார்த்தீங்கன்னா, அழகான 2 பிஹெச்கே வீடு, நல்ல ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவோட பெஸ்ட்டான பட்ஜெட்ல சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீட பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் உங்க அல்தாஃப் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கோயம்புத்தூர் இடிகரை மணிகாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வந்தீங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸ், வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியால தான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். 30 அடி ரோடுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சென்ட் லேண்ட் ஏரியாங்க, 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், சவுத் ஃபேசிங் சைட்டு, ஈஸ்ட் ஃபேசிங் டோரு. வீட்டோட அவுட்டர் கிராண்டான எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியா இருக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய லுக்கு கொடுக்குதுங்க. பெரிய ஏரியாவா தெரியுது வீடு ரொம்ப டார்க்கோ லைட் கலர்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம நல்ல ஒரு சிம்பிளான ஐவரி கலரா இருக்கட்டும், லைட்டா அந்த வயலட் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு சிம்பிளான ரிச்சான லுக் தான் கொடுத்துருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷா இருக்கட்டும், இல்ல டைல்ஸ்லயே ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்டரிங் ஒர்க், லேயர் ஒர்க் எல்லாமே கான்கிரீட்லயே பண்ணிருக்காங்க. மேல எம்எஸ் கிரில்ல நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நடுவுலயே கான்கிரீட்ல எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. எம்எஸ் மெட்டீரியல்ல ஒரு ஹெவியான ஸ்ட்ராங்கான கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரோனா 11-16 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு காரு 2 டூ வீலர் தாராளமா உங்களால நிப்பாட்டிக்க முடியுங்க. ரைட் சைட்ல ஒரு சின்னதா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் அந்த மாதிரி செட்டப் உங்களால பண்ணிட முடியும். ஓப்பன் ஸ்டேர் கேஸ், ஓப்பன் டெராஸுங்க. போர்ட்டிகோ பத்தி பார்த்துட்டோம்னா டோர் வந்துருது, சம்ப் வந்துருது, எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே வந்துருது. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுத்தியுமே நம்மளுக்கு பார்த்தோம்னா கிளாசி பினிஷ்ல 2க்கு 4 சைஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான டைல்ஸ் மட்டும் லே பண்ணிருக்காங்க. சன்ஷேட் எல்லாமே போட்டு இறக்கிருக்காங்க. சுத்தியுமே நம்மளுக்கு ஸ்பாட் லைட்டா இருக்கட்டும், ப்ரொஜெக்டிங் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் முன்னாடி 2 ஸ்டெப்ஸ் போட்டு ஹைட் ஏத்திருக்காங்க. கிரானைட்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லான தேக்ல தாங்க பண்ணிருக்காங்க. இதோட லாக்கா இருக்கட்டும், ஹேண்டில்ஸ் எல்லாமே ஆன்டிக்ல போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா 16-16 சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம்ல நம்மளுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 2க்கு 4 சைஸ்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுல இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் கலரு நல்ல ஒரு மைல்டான கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அழுக்கே ஆகாதுங்க. லிவிங் ரூம்ல நமக்கு டிவி, கேபினெட், இன்டீரியர் எல்லாமே யூபிவிசில ஒர்க் பண்ணிருக்காங்க. தேவையான அளவுக்கு நம்மளுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், கீழே ராக் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்ம டிவி யூனிட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா வால்ல பேனலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே நல்ல விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி எம்எஸ் கிரில்லோட நல்ல ஒரு வெளிச்சமா இருக்குங்க. லிவிங் ரூம்ல இருந்து அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா 6 சைஸ்ல நல்ல ஒரு பூஜா ரூம் வந்துருதுங்க. பூஜா ஷெல்ஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இன்டீரியர் எல்லாமே பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோடைய கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே லிவிங் ரூம்ல இருந்து உள்ள வந்தோம்னா 8க்கு 12 சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல நம்மளுக்கு லாஃப்ட், கபோர்ட் ஒர்க், கீழே தேவையான அளவுக்கு ராக் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் எல்லாமே கிரானைட்ல போட்டு டேபிள்ல வந்து ஜஸ்ட் ஒரு 4 அடிக்கு சுத்தியுமே டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு டிசைனான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிச்சன் சிங்க் கிட்டே பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் எல்லாமே வந்துருதுங்க. ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனா இருக்கட்டும், இல்ல இண்டக்ஷன் ப்ரொவிஷன், மிக்சி ப்ரொவிஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பாக்டான கிச்சன். இந்த சைடு அப்படியே கிச்சன்ல இருந்து வெளியே வந்தாலும் இங்க ஒரு தனியா ஒரு ஃபோயர் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்க்கலாம். நல்ல ரெடிமேட் வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானோனா 10-16 சைஸ்ல இந்த வீட்டோடைய நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. நல்ல ஸ்பேஷியஸா வெளிச்சமா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. மேல நம்மளுக்கு லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு டிசைனோட கபோர்ட்ல தான் லாஃப்ட் எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு ஒரு தனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இது உங்களால வார்ட்ரோப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இன்டீரியர் எல்லாமே பண்ணிட முடியும். ஒரு வார்ட்ரோப் ஸ்பேஸ் மாதிரி. மாஸ்டர் பெட்ரூம்ல கீழே எல்லாமே 2க்கு 4 சைஸ்ல வர்டிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தோம்னா நல்ல ஒரு காம்பாக்டான ரெஸ்ட் ரூம். சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. மேல சுத்தியுமே நம்மளுக்கு கிளாசி ஃபினிஷ்ல டைல்ஸ் எல்லாமே லே பண்ணிருக்காங்க. ஷவரா இருக்கட்டும், கீசர் யூனிட் எல்லா ப்ரொவிஷனுமே தேவையான அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோடைய ஜூனியர் பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. 10க்கு 12 சைஸ்ல இந்த வீட்டோட ஜூனியர் பெட்ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல வெளிச்சமா நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க. மேல லாஃப்ட் எல்லாமே இன்டீரியர்ல அவங்களே கபோர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜூனியர் பெட்ரூம் டிவி ப்ரொவிஷனா இருக்கட்டும், ஏசி ப்ரொவிஷன், நைட் லேம்ப் ப்ரொவிஷன், ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே தேவையான அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே சேம் அதே டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஜூனியர் பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருங்க. ரெஸ்ட் ரூமுமே சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்ல போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுத்தியுமே நம்மளுக்கு கிளாசி ஃபினிஷ்ல நல்ல ஒரு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி டைல்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இந்த 2 பிஹெச்கே அழகான வீட்டை ஃபைனல் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு போர் இருக்குது, சம்ப் இருக்குது, சுற்றியுமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவல், பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மெயினான லொகேஷனில் தான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஓனர் 64 லட்ச ரூபா சொல்றாரு. இதுல வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க லேட் பண்ணாமல் டிஸ்பிளே தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.